இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு கிராஃப் பண்ணலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் சீசார்ச்சல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பராக கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு சூப்பரான கிராஃப்டோடு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூப்பராக ஹோல் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் வந்துட்டு தள்ளி வச்சு தான் ஹோல் போடணும். ஸோ கீழே வந்து கொஞ்சம் இதாக வச்சு ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி நூல் வச்சு போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். கடைசியில் பார்த்தா சின்ன நூல் பத்தலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய நூலாகவே எடுத்து போட்டுக்கிட்டேன். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி சூப்பராக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுருந்தேன். இது ஒரு பின்ட்ரெஸ்ட் பார்த்தா நான் பண்ணுறேன். ரொம்பவே க்யூட்டாக நல்லா இருந்தது ஃபைனல் ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ மேல் இதை பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா வரும். அது கொஞ்சம் சொதப்பி கடைசியில் வந்துட்டு எப்படி நம்ம பண்ணணுன்னே சொல்லிட்டு தெரியாமல் இருந்தேன். கடைசியில் எப்படியோ பண்ணேன். மேல் இதை வந்துட்டு கொஞ்சம் சின்னதாகவும் கீழே தான் பெருசாகவும் வச்சுக்கிட்டா தான் நம்மளால் இழுக்க முடியும். ஸோ மேல் நூலை சின்னதாகவும் கீழ் நூலை வந்துட்டு பெருசாக வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா என் கையாலேயே கொடியேற்றுறேன். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, எல்லோரும் சொல்லிட்டுடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருந்தது. பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பை கைஸ்.